200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுக்கும் வகையில் திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மாநாடு நடைபெற்றது. முதலமைச்சர் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்ற மாநாட்டில் 1,70,000 வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மாநாட்டில் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். 75,000 வாக்குச்சாவடிகளில் தலா 350 வாக்குகளை உறுதி செய்தாலே 2,62,00,000 வாக்குகளை பெற முடியும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வருகிற தேர்தலில் டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் தான் போட்டி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திமுகவை தவிர வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது பாஜக ஆட்சிதான் என்றும் அவர் கடுமையாக சாடினார். இந்தியா டுடே தொலைக்காட்சி நேர்காணலில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எழுச்சி பயணத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை மக்களின் முகத்தில் பார்க்க முடிந்ததாக பெருமிதம் தெரிவித்தார். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு மக்கள் வந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தெரிவித்தார். கருத்து கணிப்பு ஒரு மாதிரியாக இருப்பதாகவும் மக்களின் கணக்கு வேறு மாதிரி இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என்று திட்டவட்டமாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதன் மூலம் காங்கிரசின் கோரிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் தமிழ்நாடு என்ற நேர்காணலில் பேசிய முதல்வர் வரும் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி கொடுக்காததால் என்டிஏ கூட்டணிக்கு தேர்தலில் 0 தான் கிடைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். பாஜகவின் பாசிச அரசியலுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்றும் அனைத்தையும் தமிழக மக்கள் கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விவசாயி என்ற பின்புலத்தில் அதிமுகவின் கிளை செயலாளராக பணியை தொடங்கி பொதுச் செயலாளராகி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த இபிஎஸ் மு.க.ஸ்டாலினை போல அரசியல் பின்புலத்தில் இருந்து கொண்டு திமுகவின் தலைவராகி முதலமைச்சர் பதவிக்கு வரவில்லை என்று அவர் கூறினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 லட்சம் வாக்குகளை இழந்ததால் தான் ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்தோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த முறை வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டணி அமைத்திருப்பதாக அவர் விளக்கமளித்துள்ளார். யார் ஆட்சியில் அதிக திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன என மேடையில் விவாதிக்க தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை பெயர் மாற்றி திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார். திமுக தாவேகாவிற்கும் தான் போட்டியே என விஜய் கூறி வருவதை தாங்கள் ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். தாவேகாவுடன் எந்த சாஃப்ட் கார்னரும் இல்லை என்றும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொண்டோம் அவ்வளவுதான் என்றும் இபிஎஸ் கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்தது. காலையில் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 1,520 ரூபாய் கூடியது. அதன்படி ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,18,320 ரூபாய்க்கு விற்பனையானது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து திமுக தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மேலிடமும் பேசி இறுதி முடிவெடுப்பார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கமளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என முதலமைச்சர் கூறியிருந்த நிலையில் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அத்தோடு 2006 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழக காங்கிரஸ் செய்த தவறு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த பிரச்சனையும் இன்றி தொகுதி பங்கீடுகள் குறித்த தங்களது பேச்சுவார்த்தை முடிவடையும் என்று நம்புவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழக்கமாக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிதான் முதலில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கும், அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் அமைப்பார்கள் என்றும், ஆனால் இந்த முறை அனைத்தும் தலைகீழாக நடப்பதாக காங்கிரஸை விமர்சித்திருக்கிறார்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்ற பேச்சை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அதிமுக தனியாக இருந்தால் கூட சவால் இருந்திருக்கும். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் அதனை தோல்வியடைந்த கூட்டணியாகவே பார்ப்பதாக அவர் கூறினார். திமுகவின் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் புதிதாக 1000 மணமகிழ் மன்றங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு மணமகிழ் மன்றத்திற்கு 2 கோடி ரூபாய் வரை என 1500 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அது குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜயுடன் செல்லுமா என்பது கேள்விக்குறியாகி இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நெல்லையில் பேசிய அவர், தோல்வி பயத்தில் கூட்டணி ஆட்சி குறித்து முதலமைச்சர் பேசி வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்று காங்கிரஸ் கேட்டபோதே கொடுக்கும் கட்சியுடன் போய்க் கொள்ளுங்கள் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்க வேண்டும் என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். ஆனால் விஜய் வைத்து காங்கிரஸ் பேரம் நடத்தி வருவதாக அவர் சாடினார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என தமிழக அரசை கண்டித்து சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடைபெற்றது. சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வரை பேரணியாக வந்த அதிமுகவினர் பின்னர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியில் பங்கு தர முடியாது என்றால் திமுக தனித்து போட்டியிடலாமே என தாவேக நிர்வாகி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு தர முடியாது என கூறுவது ஏறி வந்த ஏணியை தட்டி விடுவது போல இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தில் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டியலின மக்கள் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நில எடுப்பு பணிகள் குறித்து திமுக எம்பி கனிமொழியிடம் முறையிட சென்றபோது அமைச்சர் சாதிய வன்மத்துடன் நடந்து கொண்டதாக மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வு தொடங்கியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், பயணிகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மேளதாளங்கள் முழங்க பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெற்று சென்றனர். விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய நாள் பிப்ரவரி 12ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் வியாழக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும் என தேமுதிக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்தனர். சென்னை பாரிமுனையில் சர்வே எடுக்க சென்ற தாவேகா தொண்டர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் திமுகவிற்கு எந்த தொடர்பும் இல்லை என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னை அசோக் நகர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொதுமக்களுடன் தான் தாவேகாவினர் தகராறில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தங்களின் பிறந்தநாள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்தும் போது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டிருக்கும் பதிவில் தாவேகாவினர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். கோயம்புத்தூர் முத்தண்ணன்குளம் பகுதியில் மாநகராட்சியின் சார்பாக கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தை தனியார் பராமரிப்பில் விடுவதற்கு மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு எழுந்தது. முன்னதாக மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க வந்த அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சியில் ஊழல் அதிகரித்திருப்பதால் மேயர் பதவி விலக வேண்டும் என கோரிய பதாகைகளை ஏந்தி வாயில் துணியை கட்டி கொண்டு வந்தனர். வியாழக்கிழமை நடைபெறவுள்ள வேலை நிறுத்த போராட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் பங்கேற்றால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து மேலாண் இயக்குநர் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் வியாழக்கிழமை ஏற்கனவே வழங்கப்பட்ட விடுப்புகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் வார விடுமுறை மற்றும் பணி ஓய்வில் உள்ளவர்களும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீபாவளி சீட்டு நடத்தி பொதுமக்களை ஏமாற்றிவிட்டு தலைமறைவான தம்பதியை போலீசார் கைது செய்தனர். சென்னை பாண்டி பஜாரை சேர்ந்த தினேஷ்குமார் புவனேஸ்வரி தம்பதி தீபாவளி சீட்டு நடத்தி மாதம் 1000 ரூபாய் கட்டினால் தங்க நாணயம் உள்ளிட்ட பொருட்கள் தருவதாக கூறி 500க்கும் மேற்பட்ட மக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ளனர். மத்தியில்
உள்ள ஆளும் கட்சிக்கு அதிமுக அடிமை கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். மத்திய பாஜக அரசுக்கு தாங்கள் நண்பர்கள் என்றும் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை கேட்டு பெறுவதற்காகத்தான் மத்தியில் தாங்கள் கூட்டணி வைத்திருப்பதாக KT ராஜேந்திர பாலாஜி விளக்கமளித்தார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே டெங்கு பாதிப்பில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. துத்திக்குளம் ரெட்டிபுதூரைச் சேர்ந்த அருள் பாண்டியன் விண்வெளி தம்பதியரின் மகள் லித்தியா நாமக்கல் அரசு மருத்துவமனையில் டெங்கு பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பாம்பன் ரயில் பாலத்தை அகற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரம் தீவை மண்டபம் பகுதியோடு இணைக்கும் விதமாக ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ரயில் பாலத்தை 2,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அகற்றுவதற்கான பணிகள் கடந்த மாதம் தொடங்கியது. சென்னை அடுத்த மதுரவாயல் அருகே மின் கணக்கீட்டில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக ஆளில்லாத வீட்டிற்கு 7,000 ரூபாய் மின் கட்டணம் வந்துள்ளது. மின்வாரிய அலுவலகத்தில் கேட்டபோது மின் ஊழியர் தவறுதலாக கணக்கெடுத்து விட்டதாகவும் ஆனால் கட்ட வேண்டிய தொகையை கட்டியாக வேண்டுமென நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. மாதாந்திர உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் ஆட்சியரகம் முன்பாக மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதாந்திர உதவித்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், கடும் பாதிப்புள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மூடப்பட்ட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க அனுமதி கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு நிராகரித்தது. இனி அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலையும் கட்டாயம் பாட வேண்டும் என்றும் அப்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா தன்னை சர்வாதிகாரியாக காட்ட இந்தியாவை பயன்படுத்துவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாரத மாதாவை பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக நாடாளுமன்றத்தில் ஆதங்கம் தெரிவித்த அவர் அமெரிக்காவுடன் இந்தியா செய்து கொண்டிருப்பது மோசமான வர்த்தக ஒப்பந்தம் என அவர் சாடியுள்ளார். மத்திய பாஜக அரசு மீது சுமத்தும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் உரிய ஆதாரங்களை நிச்சயம் கொடுக்க வேண்டும் என மோடி மீதான ராகுல் காந்தியின் சரமாரி புகாருக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலடி கொடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகள் வைக்கும் அனைத்து புகார்களுக்கும் கடுமையான பின்விளைவுகள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். மகாராஷ்டிராவில் பள்ளி மைதானத்தில் அவசரமாக தரையிறங்கிய ஹெலிகாப்டரால் பரபரப்பு நிலவியது. பால்கர் மாவட்டத்தில் பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பள்ளி மைதானத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கமளித்தனர். முதலமைச்சர் உமர் அப்துல்லா தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் அரசு மத்திய அரசுக்கு எதிரான அரசு என பாஜக எம்எல்ஏக்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழக்கமிட்டதால் பரபரப்பு நிலவியது. சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் உமர் அப்துல்லா சமீபத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு வந்த அமித்ஷாவிடம் செருப்படி வாங்கியதற்கு பின்னர் பாஜக எம்எல்ஏக்களின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிவதாக கடுமையாக சாடினார். சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனின் உடல்நிலை சீராக இருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கால் வலியால் அவதிப்பட்ட அவருக்கு ஓய்வு தேவைப்படுவதால் அடுத்த சில நாட்களுக்கு மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளித்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இஸ்ரோவின் சேட்டலைட் பஸ் திட்டத்தை வடிவமைக்க ஆஸ்ட்ரோம், அசிஸ்டா, துருவா ஸ்பேஸ் ஆகிய 3 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. சேட்டலைட் பஸ் ஆஸ் எ சர்வீஸ் என்ற புதிய திட்டத்தின் கீழ் சிறிய ரக செயற்கைக்கோள்களுக்கான மாடுலார் பஸ்ஸை இந்த நிறுவனங்கள் உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 6 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தௌசா மாவட்டத்தின் கலோகோ கிராமத்தைச் சேர்ந்த நண்பர்கள் 6 பேர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு காரில் திரும்பிய போது கைலாய் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவரை தாண்டி எதிரே வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதியது.
கடந்த 5 ஆண்டுகளில் அதிக அளவில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட மாநிலங்களில் ஒடிஷா முதலிடத்தில் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை நாடு முழுவதும் 39 லட்சம் கிலோ அளவுக்கு கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அயனாவரத்தில் காதலன் இறந்த துக்கத்தில் இருந்த கல்லூரி மாணவி அவரது இறுதி சடங்கிற்கு செல்ல தந்தை அனுமதி மறுத்ததால் விரக்தியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தனியார் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வந்த சௌமியா சாஸ்திரி நகரைச் சேர்ந்த சதீஷ்குமாரை காதலித்ததாக கூறப்படுகிறது. ரீல்ஸ் பதிவிடும் வழக்கம் இருந்த சதீஷ்குமார் கடந்த 4ஆம் தேதி ரயில் முன் வீடியோ எடுத்தபோது அடிபட்டு உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் பாலத்தில் மோதி தலைக்குப்பிர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தின் போது பாலம் அருகே சென்று கொண்டிருந்த மூதாட்டி படுகாயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் பொதுமக்கள் மூதாட்டியை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சென்னை மதுரவாயலில் தந்தையை இழந்து தாயுடன் வசித்து வரும் பெண்ணிடம் வீடு வாங்கி தருவதாக கூறி 80 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் மீது புகார் எழுந்துள்ளது. காவல்துறையில் புகார் அளித்தும் கூட அதிமுக பிரமுகருக்கு ஆதரவாக பேசி தன்னை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் ஆணையரகத்தில் முறையிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தொட்டபுரம் கிராமத்தில் உள்ள தோப்புக்குள் புகுந்த காட்டு யானைகள் தென்னை மற்றும் வாழைக்கன்றுகளை முறித்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் நஷ்டமடைந்த விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு நஷ்ட ஈடு கோரினர். திருப்பூர் ஐயம்பாளையம் நாள் ரோடு பகுதியில் கஞ்சாவை காரில் கடத்தி வந்த 3 சிறுவர்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து 22 கிலோ கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்து 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறை மற்றும் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பருத்திப்பள்ளி ஊராட்சியில் உள்ள சமத்துவபுரத்தில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பருத்திப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு திமுக ஆட்சியில் குடிநீர், சாக்கடை என எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி சுமார் 100 வீடுகள் கட்டப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை அச்சடித்து தலா 100 ரூபாய் வசூலித்து மோசடியில் ஈடுபட்ட இருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கனியனூர் பகுதியில் மத்திய அரசின் மூலமாக 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு அட்டை வழங்குவதாக கூறி 5 பேர் கொண்ட குழுவில் 2 பேர் வீடு வீடாக 100 ரூபாய் வசூலித்து வந்துள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு இணையவழி வர்த்தகத்தில் தாஜ்மஹால் ரோஜாவிற்கு மவுசு அதிகரித்திருப்பதால் ஒசூரில் இருந்து தினமும் 10 லட்சம் மலர்கள் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒசூர், தளி, கெலமங்கலம், பேரிகை, பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4000 ஏக்கரில் பசுமை குடில்கள் அமைத்து ரோஜா மலர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். வரத்து அதிகரிப்பு காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்து 8 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனையானது. 25 கிலோ கொண்ட கூடை தக்காளி 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் என்றும் 8 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கும் விற்பனையானதால் விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் வட மாநிலத்தை சேர்ந்த வன அலுவலரின் மொழி புரியாததால் விவசாயிகள் சிரமம் அடைந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கரளவாடி கிராமத்தில் யானை தாக்கி உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கு வந்த வட மாநிலத்தை சேர்ந்த வன அலுவலரால் மக்களின் பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. ராமேஸ்வரத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக வாங்கிய கேக் கெட்டுப் போனதால் ஆத்திரமடைந்த சிறுமிகள் பெற்றோர்களுடன் சென்று பேக்கரி உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் உரிமையாளர் பணத்தை திருப்பிக் கொடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக கவாத்து செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தொடங்கி வைத்தார். ரோஜா கண்காட்சிக்காக 4301 ரகங்களில் சுமார் 32,800 செடிகளை கவாத்து செய்யும் பணிகள் தொடங்கின. திண்டுக்கல்
மாவட்டம் புகையிலைப்பட்டி கிராமத்தில் புனித சந்தியாகப்பர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை காளையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களின் கைகளில் சிக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாமில் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டும் பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை என நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் தற்போது வீடுகளை ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மூங்கில் ஊரணி பகுதியில் உள்ள முகாமில் 11 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 196 வீடுகளை கடந்த ஜனவரி 31ஆம் தேதி காணொலி மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தலைமை ஆசிரியர் தாக்கியதால் காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வெள்ளக்குட்டை பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவரது மகன் கௌதம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் ஒரு நாள் விடுப்பு எடுத்ததற்காக தலைமை ஆசிரியர் மாதையன் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் பக்கத்து வீட்டுக்காரர் தாக்கியதாக கூறி மருத்துவமனையில் இருந்து நேரடியாக வந்த தம்பதி கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். இதனையடுத்து காவல்துறை ஆணையர் ஆனந்த் சின்ஹா அவர்களிடம் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு தாக்குதல் நடத்திய நபர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் நாலேஜ் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்கள் உலக சட்ட வல்லுநர்களாக மாறி வருவதாக ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் தெரிவித்திருக்கிறார். சென்னை மதுரவாயலில் உள்ள எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற அரசியல் அமைப்பு சட்டம் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கில் பேசிய வள்ளிநாயகம் தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்களின் திறமைகள் சர்வதேச அளவில் அதிகரித்து வருவதாக கூறினார். சென்னையில் உள்ள சென்னை சமிர்தா கல்வி நிறுவனங்களின் சமையல் கலை போட்டிகளில் மாணாக்கர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சென்னை சமிர்தா கார்விங் போட்டி 2026 என்ற பெயரில் நடைபெற்ற சமையல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களை சீனாவைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற கார்விங் நிபுணர் செஃப் யாங் சிங்குவான் வெகுவாக பாராட்டினர். வெனிசுலாவின் எண்ணெய் வணிகத்தின் மீதான புதிய கட்டுப்பாடுகள் குறித்து அமெரிக்காவிடம் விளக்கம் பெற ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. வெனிசுலாவில் எண்ணெய் எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்தியை ஆதரிக்க அமெரிக்க கருவூலத்துறை பரந்த உரிமத்தை வழங்கியது. ஆனால் இந்த உரிமம் ரஷ்ய வணிகங்களை உள்ளடக்கிய பரிவர்த்தனைகளை அனுமதிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளில் 89 சிறாரை பாலியல் வன்கொடுமை செய்த பிரான்சைச் சேர்ந்த பாலியல் சைக்கோ லெவி கில்லின் புகைப்படம் வெளியாக இருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த பலரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் புகார் அளிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவில் பள்ளி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கி சூடு நடத்திய பெண்ணும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதன் 47வது ஆண்டையொட்டி ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர். 1979ஆம் ஆண்டு ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு கடந்த மாதம் ஈரான் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டனர். இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தங்களது சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடித்து அடுத்த ஆண்டிற்குள் நடைமுறைப்படுத்த மிக வேகமாக பணியாற்றி வருவதாக இந்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்ற பயோஃபாக் 2026 நிகழ்ச்சியில் பேசிய ராஜேஷ் அகர்வால் தற்போது சட்ட ரீதியான ஆவண திருத்தங்கள் நடைபெற்று வருவதாக கூறினார். உலக அளவில் தன்பாலின ஈர்ப்பாளர்களின் உரிமைக்கு வித்திட்ட நியூயார்க் நகர தேசிய பூங்காவில் இருந்து LGBTQ கொடி அகற்றப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. டொனால்ட் ட்ரம்ப் அரசு தன்பாலின ஈர்ப்பாளர்களையும் திருநங்கைகளையும் மட்டுப்படுத்தும் பணியை செய்து வருவதாக கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் உடனடியாக கொடியை மீண்டும் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தினர்.
இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கின் ஆஸ்திரேலிய வருகையை எதிர்த்து கான்பராவில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்தின் முன் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை கண்டிக்கும் வகையில் ஹெர்சாக்கின் வருகைக்கு ஆஸ்திரேலியர்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். வங்கதேசத்தின் டாக்காவில் நீர் மாசுபாட்டை குறைப்பதற்கு உலக வங்கி $370 மில்லியன் நிதியுதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் டாக்காவில் உள்ள ஆறுகள் மற்றும் கால்வாய்களை மீட்டெடுப்பதுடன் டாக்கா நீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் ஆணையத்துடன் இணைந்து பல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து நீர் மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 6000 பேரை வேலையை விட்டு நீக்க ஹைனிகன் பீர் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. தங்களது நிறுவனத்தின் பீருக்கு தேவை குறைந்து வருவதாக கூறி பணி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி தொடக்க பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வயிற்று வலி மற்றும் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் வியாழக்கிழமை நடைபெறும் நமீபியா அணிக்கு எதிரான T20 போட்டியில் அவர் விளையாட வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான லீக் போட்டியில் ஆப்கானிஸ்தான் போராடி தோல்வியடைந்ததால் அந்த அணி சூப்பர் 8 சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு மங்கியது. பரபரப்பான ஆட்டத்தில் முதல் சூப்பர் ஓவர் டையானது. பின்னர் இரண்டாவது சூப்பர் ஓவரில் 24 ரன்கள் இலக்கோடு களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 19 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் இரண்டாவது சூப்பர் ஓவரில் கேசவ் மகாராஜ் வீசிய பந்துகளை ஆப்கானிஸ்தான் வீரர் குர்பாஸ் சிதறடித்தார். கடைசி பந்தில் 4 ரன்கள் எடுத்தால் டிரா என்ற நிலையில் இருந்தபோது குர்பாஸ் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இருப்பினும் கடைசி வரை களத்தில் நின்ற அவருடைய விடாமுயற்சியை கிரிக்கெட் ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுவது உறுதியாக இருப்பதால் இலங்கைக்கு விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. சென்னையில் இருந்து கொழும்புக்கு செல்ல இருவழி கட்டணம் 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வரும் 15ஆம் தேதி கொழும்புவில் இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன. மும்பை டிஒய் பட்டேல் மைதானத்தை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நிர்வாகம் ஹோம் கிரவுண்டாக பயன்படுத்த மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளதால் இந்தூர் மைதானத்தை RCB அணி குறிவைத்திருப்பதாக கூறப்படுகிறது. RCBக்கு அனுமதி அளித்தால் சொந்த மண் என்ற தன்மை சீரழியும் என்பதால் மும்பை அணி மறுத்ததாக கூறப்படுகிறது. காயம் காரணமாக T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து ஆஸ்திரேலிய கேப்டன் மிச்சல் மார்ஷ் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக ஸ்டீவ் ஸ்மித் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் மட்டும் டிராவிஸ் ஹெட் அணியை வழிநடத்துவார் என்றும் பின்னர் நடக்கும் போட்டியில் ஸ்மித் கேப்டனாக செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல கால்பந்து வீரர் நெய்மர் தனது பெயர் பொறித்த வெண்மை நிற 3 டி-ஷர்ட்டுகளை கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸிக்கு அனுப்பி வைத்தார். டி-ஷர்ட்டை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட மெஸ்ஸி தனது மகன்களுடன் உற்சாகமாக புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார். பயிற்சியின் போது முகத்தில் ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் தெரிவித்திருக்கிறார். கடந்த வாரம் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டதை கவனித்துக் கொண்டிருந்த போது பந்து முகத்தில் பட்டதில் பலத்த காயமடைந்ததாக புகைப்படம் ஒன்றை பென் ஸ்டோக்ஸ் இன்ஸ்டாவில் பகிர்ந்திருந்தார். நடிகர் ரவி மோகன் வருகைக்கு பின்னர் தான் தன்னுடைய வாழ்க்கையே மாறியதாக பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பகிர்ந்து பாடகி கெனிஷா நெகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய எண்ணங்கள், செயல்கள், காதல் பற்றிய பார்வைகள் அனைத்தும் புதியதாக இருந்ததாகவும் கெனிஷா பதிவிட்டிருக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து கங்கை புனித நீரை சுமந்து வந்த பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து நெகிழ்ச்சி அடைந்தனர். 80 கிலோ நீரை சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் நடந்தே கொண்டு வந்த பக்தர்கள் புனித நீரை ராமநாத சுவாமிக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர். மேற்கு வங்க பக்தர்களின் இந்த செயல் உள்ளூர் பக்தர்களை பரவசமடைய செய்தது. கடலூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள நாகம்மன் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள ஆலம்பாளையம் எழுதிய மரத்தையன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு 60 அடி மற்றும் 45 அடி உயரமுள்ள தேர்களை பக்தர்கள் தோளில் சுமந்து சென்றனர். தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தூரமுள்ள வனக்கோயிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்தனர். வங்கி தொடர்பான OTP மூலம் நடக்கும் பண மோசடிகளை தடுக்க ஃப்ராட் அலர்ட் என்ற புதிய AI அம்சத்தை ஏர்டெல் நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கிறது. ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே பயனாளர்களுக்கு OTP வந்தால் AI உடனே எச்சரிக்கை விடுக்கும் என ஏர்டெல் நிறுவனம் அறிவித்திருக்கிறது.